ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காக வழக்காட யார் உண்டு? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துவார்கள் என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? உங்கள் முழு பாரத்தையும் முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி துதியுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி பற்றி எறிந்தாலும் அதிலிருந்து உங்களை காக்க வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். சூழ்நிலைகள் பயங்கரமாய் இருக்கலாம். மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம். வக்கீல்கள் முடியாது என்று சொல்லலாம். திருமணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, வேலை கிடைக்காது, ஊழியம் வளராது என்று பலவிதமாய் பேசி சாத்தான் உங்களை பலவிதமாய் சோர்வுக்கு உள்ளாக்கலாம். பயப்படாதீர்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கண்கள் அந்த வல்லவரையே அன்போடு நோக்கி பார்த்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். சிருஷ்டிப்பிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். இன்று நீங்கள் இருக்கும் நிலைமையிலேயும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேறும். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே, நாங்கள் அனுதினம் சந்திக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், வாழ்வின் சூழ்நிலைகளில் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உங்க கிருபை தந்தரில் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய விருப்பம் நிறைவேறும்படி உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதபடி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனதையும் அமைதியான வாழ்வையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் எனவும், உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருடைய வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், பயங்கள் யாவையும் நீக்கி ஆக்கி தேக்கி ஆற்றல் படுத்தி சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல வேண்டும் எனவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனுதினம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்யவும், கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறந்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேற்றி பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், ஆசீர்வாத தடைகள் அகலவும், பிள்ளைகள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வாலிப பிள்ளைகள் சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், அவர்கள் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரலி குடும்பம் கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள் நீக்கி சுகமான பேருண்டாகவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெபிப்போரின் வேண்டுதலை நிறைவேற்றி துக்கம் கழிப்பாரம் மாறச் செய்திடவும், ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலையை மாறச் செய்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் மது, போதை, கஞ்சா, புகையிலை போன்ற தீய பழக்கங்களிலும் ஈடுபட்டு வாழ்வை சீரழித்து ஆரோக்கியம் இழந்து மனம் வேதளித்து கவலையோடு கஷ்டங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் சாத்தானின் கண்ணியிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமான சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் அனைத்து உறுப்புகளின் பலவீனங்கள் மாறச் செய்து உடம்பின் அனைத்து செயல்பாடுகளும் நன்கு இயங்கவும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி தெருவோரங்களில் கைவிடப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக வாழும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் பாதுகாக்க வேண்டுமாய், தூதர்களின் காவலை தர வேண்டுமாய், அன்றாட தேவைகளை சந்தித்து காத்து கொள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறிய அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையும் வழிநடத்தலையும் பெற்று மிஷினரிகள் ஊழியம் செய்யவும்,
தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும், ஜெபிக்கும், உழைக்கும் ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.